ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஈஸியாக ரைட் போகிறேன். எங்கப்பா நம்ம ஆட்கள் காணும்பா இன்னும். ஹை ப்ரோ, ஒரு ஓப்பன் விட்டு பார்ப்போமா? நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா போட்ஸ் 911. அக்கா இப்பெல்லாம் வராதிங்க. போலீஸ்காரர் வந்து எங்களை பார்க்குறாரு குருன்னு. ஸோ கைஸ் ஃபைனலி முதலியாருக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ கைஸ் எங்களுக்கு வந்து ஒரு பஜாவான ஸ்பாட் மாட்டிருக்கு. கைஸ் நாங்கள் வந்து இந்த குளிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பிக் ஃபேன் ப்ரோ. கம்மிங்களா, கொஞ்சம் வழி விடுங்க. கைஸ் ஆனால் மஜாவாக இருக்குது இந்த ரோடு. பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, டிஆர்எல்னு உடஞ்சிருச்சு. ஸோ கைஸ் நான் தான் உங்கள் பிஸ்னஸில். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக போகிறோம். ஸோ காலையிலேயே எழுந்தாச்சு. ஸோ ஈஸியாக கிளம்பிட்டு இருக்கோங்க. ஸோ எதுக்கு ஈஸியாக போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போய் கடைசியாக அந்த 3 hour vlog எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து vlogging கொஞ்ச நாளாக பண்ணவே இல்லை. சில பணமான கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்குனால வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் அப்படி பண்ணாமல் ரெகுலராக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு நானே சம்மந்தத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கிளம்புறோம், ஈஸியாக ரைட் போகிறோம். மனோஜ் ப்ரோ எம்ஜே vlogs அவரும் வராரு. ஸோ அவரோடய சேர்ந்து நம்ம வந்து ஈஸியாக போகிறோம். ஸோ இன்னியோட vlog பார்த்தீங்கன்னா ஈஸியாக vlog. ஸோ இதுக்கப்புறம் vlog கண்டிப்பாக வரும். ஸோ உங்கள் அன்பாதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஏன் ப்ரோ வீடியோ போடுறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஒர்க் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. ஸோ அதனால வந்து வீடியோ போடுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ எடிட் பண்ண தான் எனக்கு டைம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இனிமேல் வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரும். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சேனல் யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுங்க. உங்கள் அன்பாதில் போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ நம்மளோட ஓன் ஸ்பான்சர்ஷிப் ஜென்த்ரி டியூக் 250 வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு டயராக டெயில் டெய்லி வேணும், மறக்காம நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்ல நம்ம கொரியர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாராவது வேணா மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். Watching videos without subscribe is injurious to YouTubers. காலையிலேயே வண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஈஸியாக ரைட் போகிறேன். நைட்லாம் தூங்கலை. ஏன்னா ப்ரோ எக்ஸைட்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில பல மன கஷ்டங்களால் தூங்கலை. ப்ளஸ் வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க. கோல்டு, செம்ம கோல்டுங்க. ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போய். ஃபஸ்ட்டு கோல்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரைடு தாங்க போகிறேன். புதுசாக ஒரு மைக் வாங்கிட்டேன். நான் கடைசியாக அந்த 3 hour போனது தான். அதுக்கப்புறம் வந்து vlogging பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் ப்ரோ என்ன ஃப்ளாஷ் ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கொஞ்சம் பல மன கஷ்டங்கள்னால நான் வந்து vlogging பண்ணுறதே வந்து கொஞ்சம் தடை வச்சுட்டேன். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து கேமராவே ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. கேமரா அந்த மவுண்ட்டு கூட தனியாக பிரித்து வச்சிட்டேன். அது யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி மன கஷ்டத்தில் இருந்தேன். சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, வேலையாகாது, இப்படியே இருந்தால் நம்ம முடங்கினே இப்படியே ரூம்குள்ளே முடங்கினே இருந்தால் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி எப்படியாச்சும் ஒரு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இது திருப்பி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா vlogs வந்து ரெகுலராக வரும். சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம vlogலாம் வந்து இனிமேல் திருக்கி விட போகிறோம். தப்பாகுதுண்ணா. ஈஸியாக ரைட் போகிறோம். யார் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம நந்தா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த தெரியுமா, ஒரு ப்ரோ வந்து இந்த 250 வச்சு. ஸோ அவரோட தான் போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேங்க. ஃபோன் வந்து ஐஃபோனுக்கு அப்டேட் ஆகிட்டேன். இனிமேல் நான் வீடியோஸ் நல்லா ஷூட் பண்ணுறது அப்படியே வாங்கினேன். அப்படியே வாங்கி கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ண அப்படியே வச்சுருக்கேன். எந்த பயனும் இல்லை. வண்டியை எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. மன கஷ்டத்தில் வண்டியை கவனிக்கிறதே விட்டேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வேறு 20,000 வரைக்கும் ஓட்டிட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில பல வித்தைகளை வச்சு நான் ஓட்டிகிட்ருக்கேன். கைஸ் அவங்க வந்து பின்னாடி பெட்ரோல் பங்கில் இருக்காங்களா, அதை நான் கவனிக்காமல் கொஞ்சம் அழுத்திட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், விண்டேஜ் கார் போகுது. அடடா பென்ஸு, பழைய பென்ஸு. அதுவும் நான் 8 seater போல் பழைய பென்ஸில். எங்கப்பா நம்ம ஆட்கள் காணும்பா இன்னும். அடப்போங்க, ஆளே காணும். ரொம்ப நேரம் நின்று டயர்ட் ஆகிடுச்சு. அதனால வண்டியை விட்டு இடுப்பு வலிக்குது. இப்படியே உட்காந்து பார்க்க முடியல. சில நேரம் கழித்து. ஹாய் ப்ரோ, யார் ப்ரோ புதுசாக இருக்காங்க எல்லாம்? ஓகே ஓகே. அவனுங்களாம் அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? சரி போகலாம். சரி வண்டி வருது பார்த்து. குதிரை சவாரி போகிறது, குதிரை சவாரி போகிறது. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் ரைடு போய். ரொம்ப காலங்கள், ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ தான் போகிறேனே. சூரிய பகவான் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாப்புல. நானும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்துட்டாப்புல சூரிய பகவான். ஆனால் உண்மையிலே இங்கே காலையில் ரைடு போகும்போது குளுக்குன்னு ஜில் இருக்கும். இப்போ தான் தெரியவே மாட்டேங்குது. அவ்வளோ அடிக்குது இவ்வளோ வெயில்.
வெப்ப தாக்கம் வந்து அதிகரிச்சதுனால நம்மளுக்கு வந்து குளிரே தெரிய மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குது. ஒரு ஓப்பன் விட்டு பார்ப்போமா? எவ்வளோ நாள் ஆயிடுச்சு வண்டி அப்படி ஓட்டி. வா 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 அட கொய்யால. சேஞ்ச் ப்ராக்கெட் கொஞ்சம் மாற்றணுங்க. ஒரு மாதிரி எனக்கு ஏதோ 1 செகண்ட் ஏதோ டிலே ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் தெரியுது பவரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல, பட் பயங்கரங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி ஓட்டியே. நல்லா இருக்குப்பா அந்த ஸ்டிக்கரு. அவர் பின்னாடி வச்சுருக்காதுமா அந்த ஏதோ மண்டவோட மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோன்னா அதுலேயே வந்து நம்ம ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சிருவோம் சிம்பிள். பயங்கரமாக இருக்கும். போர்ட்ஸ் 911. வாவ் நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் 911. மஜாவாக இருக்குது. தாத்தா மஜாவாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுறாரு. ஸோ கைஸ், இங்கே ஒருத்தர் வராரா. நம்மக்கிட்ட போன தடவை ஒருத்தர் R15 வந்து தெரியுமா, அவரு வராரு. அவருக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு டிப் சொல்லித்தரேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். வண்டி எப்பவுமே வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இல்லை ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு வந்துட்டோம்னா உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே வண்டி ரன்னிங்லேயே விட்டுட்டு தான் ஆஃப் பண்ணணும். பார்த்தீங்களா, அப்படியே நீங்களே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பிஸ்டன் ஃபாஸ்ட்டாக அந்த ஹீட்டில் இருக்கும். ஸோ நம்ம பட்டுன்னு ஆஃப் பண்ண வந்து நின்றோம். அது கொஞ்சம் பொறுமையாக கூல் பண்ணி ஆன் பண்ணால் நல்லது. இது வண்டிக்கு நல்லது. இவர் ரைடர் போல், ட்ரைம்ப் ரைடர். ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நானும் சூப்பர் பைக் எடுக்க போகிறேன். அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கேன் ரொம்ப ஹார்டாக. சூப்பர் பைக் வாங்கிட்டோன்னா இதே ரோட்டில் பறக்க விடுவோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த ரோட்டில் பறக்க விடுவோம். வீக்கெண்ட் ரைட்லாம் போவோம். நீங்களும் வரீங்கன்னா வாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது வீக்கெண்ட் ரைட்லனா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களை. அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா, நான் எப்பயாச்சும் ஸ்டோரி போடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ரைடு போகிறேன்ட்டு. ஓகே ப்ரோ, ஃபைன் தான். ப்ரோ எப்படி இருக்கீங்க? அக்கா இப்பெல்லாம் வராதீங்க. ரோடெலாம் போட்டிருக்காங்க போலப்பா. நான் இன்னும் ரொம்ப நாள் ஆச்சா இங்கே வந்து. இந்த ரோடு கொஞ்சம் ஒஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. இப்போ ஒரு நாள் கேமராலாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. யாருங்க இந்த ஆள்? இங்கே பாருங்களேன், புது ரோடு. முன்னாடி BMW அது என்னன்னு தெரியல சரியா, போய் பார்த்துட்டு வருவோம். அண்ணன் கிளாஸாக ஓட்டிகிட்டு போகிறாரு மஜாவாக உட்காந்து. BMW அந்த பாக்ஸர் எடிஷன் தான், நல்லாவே தெரியும் எனக்கு. BMW சொல்லலை, பாக்ஸர் எடிஷன். ஆனால் சிஜின்னு போட்டிருங்க. சிஜின்னா என்ன, கல்கட்டாவா? ஆனால் சூப்பராக உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறாருங்க. ஒரு ஜாலியாக உட்காந்து ஒரு மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்கார மாதிரி, நம்ம ஏதோ ஹைட்டாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஏதோ போலீஸ்காரர் வந்து எங்களை பார்க்குறாரு குருன்னு. ஒருவேளை கேமரா இருந்தாலும் அவர் வந்து நின்னாருங்க, வண்டி பார்த்து நின்று பார்த்தாரு ஒரு மாதிரி. நானும் சைலண்டாக இருந்தேன். ப்ரோ பாயிண்டார் போல் பக்கத்தில் 200 அடிச்சிருக்காரு. அவரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி போயிட்டார் போல். பின்னாடி பார்க்குறாரு, வேற யாரையோ தேர்றாரு போல். இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பிடிக்கிறாங்க, பயங்கரமாக பிடிக்கிறாங்க. என்னன்னு தெரில, டபுள் ஹெல்மெட் கலங்காத்தில் பிடிக்கிறாங்க. அங்கே ஒரு 2 பேர் இருந்தாங்க. நானும் எதுக்குறாங்க நிற்கிறான்னு பார்த்தா பின்னாடி வரவங்க மீன்ஸ் ஓடினாங்கன்னா குடிக்கிறதுக்காக நின்று இருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குங்க. நம்ம ப்ரோஸ்லாம் வந்து எப்போவுமே ரெகுலராக இங்கே டீ குடிப்பாங்களா, அங்கே டீ குடிச்சு போகலான்னாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் வரும். எப்போயும் வந்து இங்கே தான் ஸ்பாட் போடுவாங்க எல்லோரும். ஐயோ, ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டேன். ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடாக இருக்குல்ல கோவிந்தா? ஆமாம் கோவிந்தா. ஸோ கைஸ், நாங்கள் மஜாவாக ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாமா? மஜாவாக ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். 2 பேர் வந்து காரில் வந்தாங்க. அவங்க வந்து 2 பேர் அங்கே நிற்கிறாங்களே. ஸோ அவங்க 2 பேர் வந்து காரில் வந்தாங்க. அவங்க ப்ரோ நம்ம ஆனால் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் பைக்கில் வர ப்ரோ, அவர் ஏதோ இந்த சைடு ஒரு வேலையாக வந்தாரா, அப்படியே போகிறோம் கிளம்புறோம் ப்ரோ அப்படின்ட்டாங்க. அவங்க பாட்டி ஊர்லேருந்து வராங்களா, அதனால் அவர் இருக்க முடியாது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அதனால் இந்த வாட்டி வரல, நெக்ஸ்ட் டைம் வரேன் ப்ரோ, நம்ம நெக்ஸ்ட் டைம் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கைஸ், அந்த R15 ப்ரோக்கு மட்டும் நம்பர் பிளேட் இல்லாமல் இது போட்டாங்க, ஃபைனு போட்டாங்க.
அவர் பாவம் அவர்கிட்ட நான் சொன்னேன் ப்ரோ இன்னைக்கு ஒரு நாள் வேலிட்டு ப்ரோ அது சலான் வச்சு இன்னைக்கு ஒரு நாள் கூட சுற்றிக்கலாம் இங்கே புச்சாலும் சலான் காமி ப்ரோ அப்படின்னேன். நம்பர் பிளேட் ஃப்ரெண்ட்ல இல்லையா அங்கே உடஞ்சிச்சா அதனால் நம்பர் பிளேட் போடணும் ப்ரோ அப்படின்னாரு. பரவாயில்ல முடிப்பாங்க ப்ரோ அப்படின்னாரு. சலான் செல்லும் ப்ரோ அப்படின்னாரு. இப்போ எங்கேயாச்சும் பிடிச்சாங்கன்னா அந்த சலான் காமிக்கலாம் முன்னாடியே ஃபைன் போட்டாங்க. ஆ எங்கே பிடிச்சாலும் போட்டாங்க சார் நாளைக்கு மாட்டிடுறேன்னு சொல்லுங்கள். அதை அந்த சலான் வச்சுக்கோங்க. ஆ டைமிங் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் வேலிட்டு அது. ஆமாம் அது தூக்கி போட்டுறாதீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்குது முதலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களும் முன்னாடி வராங்க. கோப்ரோவில் சார்ஜு கொஞ்சம் என்ன பண்ணேன் அந்த நம்ம பிரேக் ஒன்று எடுக்கும்போது ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். சார்ஜ் ஃபுல்லாக இறங்கிச்சுங்க. இப்போ தான் அதில் நான் கேபிள் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அது எப்படியோ சார்ஜ் ஏற்றி விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். இது வந்து ஓஎம்ஆரோட ரோடு ஜங்ஷன். என்னங்க இது ரோடு புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் புதுசு செம்ம அப்கிரேட்டு. இப்போ தான் பார்க்குறேன் நான். இப்போது டேரெக்டாக ஒரு ரோடு போடுறாங்க அங்கேருந்து அப்படியே இப்படி வர மாதிரி. பட் இப்போ ரோடு வந்து ஓப்பனில் இல்லை போல் க்ளோஸில் இருக்குது. ரோடில் மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா. போன தடவை அந்த பக்கம் போனோம் ஒரு ரோடு. இந்த ரோடு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போய் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. இது எப்போ முடியும் தெரியல. ஒரு 2 வருஷம் ஆகிடும் போல். இந்த பக்கம் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த பக்கம் புதுசாக இருக்குது இந்த இடம். ஸ்பீட் பிரேக்கர் இருக்காப்பா கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. அது வைசர்னால தான் வேறு எதனாலையும் இல்லை. அப்புறம் சொல்ல நீ ப்ரோ என்ன ப்ரோ கண்ணு குருடையா அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த வைசரில் வந்து கொஞ்சம் இந்த ரோடு இருக்குது தெரில ஒரு மாதிரி. இதுக்கப்புறம் ஸ்பீட் கேம் இருக்காது. கொஞ்சம் 100 மேலேயே போய்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்தோங்க அந்த ரோட்டில். 60-20லேயே ஒரு மாதிரி விட்டுட்டே வந்தோமா போகிறதே தெரில. செம்ம ஏதோ லேட்டாக ரொம்ப நேரமாக நம்ம போயிட்டுருக்க மாதிரியே தோணுச்சு. இப்போ இந்த ரோட்டில் வந்து ஒரு 100 மேலே போய் பார்ப்போம். மைக்கும் புது மைக்குங்க. அந்த மைக்கு பேர் மறந்துட்டேன். அட்டாச் பண்ணுறேங்க. மைக்கு பேர் என்னன்னு தெரில. புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த மைக்கு. சரி இப்போ தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரைடர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. டைம் ஆகிடுச்சு போல். 9 மணிக்கு அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிடுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போகிறதுனால தெரில கிளம்பிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரில. எவ்வளோ பேர் பம்பு மாதிரி தூக்கி போட்டுச்சு பம்பு. நண்பர்களே எனக்கு பிடிச்ச ஒரு ரோடுக்கு வந்துட்டேன். இந்த ரோடு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் இருக்கும். ஏன் தெரியுமா ஃபுல்லாக மரமாக இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மரமாக இருக்கும். ஒரு மாதிரி நிழல் மட்டும்தான் தெரியும் இந்த ரோட்டில். அடங்கொய்யால அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரோடு தான் ரொம்ப மட்டமாகுது. ஃபைனலி அந்த இதுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த குளிக்கிற இடம். நாங்கள் வந்து எப்போவுமே குளிப்போம். அந்த முனையில் போய் குளிப்போங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த குளிக்கிற இடமே பயங்கரமாக இருக்கும். இது டேம் பேர் தான் என்னன்னு தெரில மறந்துடுச்சு எனக்கு. முன்னாடி வருவோம் நாங்கள். பட் இப்போ பேர் மறந்துச்சு. ஸோ கைஸ் ஃபைனலி முதலியாருக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் விரிச்சோடி கிடக்குது. ரோடே விரிச்சோடி கிடக்குதுங்க. வந்ததே வேஸ்ட்டாக போச்சு. ப்ரோ காலியாக இருக்குது ப்ரோ. இதுதான் எந்த லொக்கேஷன். அதுதான் எங்கே குளிக்கணும்னா அங்கே குளிச்சுட்டு போகலாம். அங்கே ஒரு இடம் தண்ணி வந்துச்சுல பெருசாக பிரிட்ஜு கிட்ட அங்கே குளிக்கலாம். கைஸ் நாங்கள் வந்து போனதே வேஸ்ட்டாக போச்சு. முதலில் இப்போல்லாம் காலியாகுது. அதனால் ரிட்டர்ன் வந்து வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நல்ல ஸ்பாட் கிடச்சா அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு இருக்கோங்க. ஃபஸ்ட் ஆகிடுச்சுங்க எங்களுக்கு. செக் கைஸ் எங்களுக்கு வந்து ஒரு பஜாவான ஸ்பாட் மாட்டி இருக்குது. எல்லா வண்டி நிப்பாட்டி இந்த இது டோல் லைன் கட்டிகிட்டு இருக்காங்க ப்ரோ. டோல்னால நாங்கள் நிப்பாட்டிட்டோம். பாதுகாப்பாக வரோம் எங்களுக்கு. ஸோ கைஸ் ஒரு ப்ரோ போயிருந்தார் ஓரமாக. ப்ரோ வாங்க அவங்க வண்டி நிப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்சி எடுத்து வந்துட்டு அவனை நிப்பாட்டிட்டோம். ப்ரோ பாய் ப்ரோ. கைஸ் நாங்கள் அந்த ப்ரோக்கு பாய்லாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மஜாவாக அந்த ப்ரோ வந்து சேர்ந்துட்டார் எங்க கூட. நல்லா இருந்துச்சுங்க. சும்மா பார்த்துட்டே இருந்தாரா. நம்ம போனார் இப்படி ப்ரோ வாங்க ப்ரோ வந்து ஃபோட்டோ எடுங்க வாங்க வண்டி உங்கள் வண்டி ஓடிங்க அப்படின்னா சரி ப்ரோ எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார். நாங்கள் அவரோட சேர்த்து வண்டியெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். இல்லை நேரங்கள் கழித்து கைஸ் ஃபைனலி மனோஜ் ப்ரோ வந்து ஜாயின் ஆகிட்டதோ. பிக் ஃபேன் ப்ரோ. நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து இந்த குளிக்கிற இடத்துக்கு பார்த்துட்டு போகலான் இருக்கோம். அட கொய்யால மண்ணாக இருக்குங்க. ஆஃப் ரோடிங் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். கோப்ரோ வர சார்ஜ் கம்மியாக இருக்குங்க. 29% கிட்ட தான் இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குல்ல. லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குங்க இந்த லொக்கேஷன். ரைஸ் நாங்கள் வந்து இந்த குளிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த டேம் பேர் தான் என்னன்னு தெரியல. எவ்வளோ மனசு ப்ரோ வந்துட்டாரு. எம்ஜே பிளாக்ஸ். இங்கே ப்ரோ வைசர் எங்கே ப்ரோ விட்ட
சொல்லு. ப்ரோ அது ஒரு சைடு தான் ப்ரோ இருந்தது. ஆமா சரி, நம்பி நம்மால் வயசுல விட்டாப்புல. நம்பி போனேன். சரி எதுவும் ஆகாதுன்னு பார்த்தா பறகுது வயசு. இது ஒரு டக்கு. ப்ரோ அது நாய் ப்ரோ டக்கு. ப்ரோ டக்கு இருக்கு பாரு ப்ரோ, சின்னதா பிளாக் கலர் டக்கு ஏதோ தெரியுது பாருங்க நானே இப்பதான் பார்க்கறேன். ப்ரோ. பறவை ப்ரோ ஏதோ. ப்ரோ இது லொகேஷன் பேர் தெரியல ப்ரோ எனக்கு. அது ஏதோ டேம் வரும். மஜாவா இருக்குல்ல? ஸ்பாட் சூப்பரா இருக்கு. ப்ரோ நாங்க என்ன பண்ணுவோம், டெய்லி வருவோம் அங்க குளிச்சு, அங்க இந்த முதலியார் போயிட்டு இங்க வந்து குளியல போட்டு சாப்பிட்டு கிளம்புவோம். பயங்கரமா இருக்கும். வாரம் வந்துடலாம். கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். சரியான வெயிலுங்க. இந்த வெயிலுக்கு குளியலை போட்டால் தான் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு குளியலை போட்ட பிறகு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம். உண்மையில் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. தம்பிங்களா கொஞ்சம் வழி விடுங்க. எங்களுக்கு ஆனால் என்னன்னா முத்துக்காட்டில் ஆளுங்க இல்லை, பட் இங்கே வந்து மஜாவாக குளிச்சுட்டு போயிட்டோம். அது ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. ஓகே தான். ஏன் தெரியுமா, இது சீக்கிரம் வந்துங்க. ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு நம்ம கிளம்பணும்னா இங்கே ஒரு 7-8 மணிக்கு வந்துடுவோம். அப்போனா நிறைய பேர் இருப்பாங்க, சூப்பர் பைக் இருக்கும், சூப்பர் கார்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து சரியான டிலே ப்ளஸ் 9:10 கிட்ட ஆகிடுச்சு. அதனால தான் யாருமே இல்லை. ஆனால் வந்து நாங்கள் இங்கே குளிச்சுட்டு போயிட்டோம். இவ்வளோ தூரம் வந்து நானே மன உடச்சல் ஆகிட்டேன். என்னடா அது யாருமே இல்லையே அப்படின்ட்டு பார்த்தா அப்போல்லாம் 457 மட்டும் தான் இருக்குது. இங்கே குளிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து குளிச்சுட்டு, சில பேர் குளிச்சோம், சில பேர் குளிக்கலை. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. இப்போ எங்கன்னா நேராக வீட்டுக்கு தான். சரியான பசிக்குது. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான் இருக்கேன். ஐயோ ஐயம்மா, கீழே இந்த பாலத்து கீழே போக முடியுமான்னு தெரில. போங்க வரேன். ஏங்க இது புது ஏதோ ஒரு பாலமாக இருக்குது. என்ன பாலம்? நல்லா இருக்குப்பா இந்த ரோடு. ஐயோ இதில் ஏற்ற முடியுமான்னு தெரியலையே. வாவ் மஜாவாக இருக்கு ப்ரோ. அப்படி நேராக போகலாமா? போக முடியாதா? ஆனால் மஜாவாக இருக்குது இந்த ரோடு. வரே வா, நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, போட்டிங்கெல்லாம் போகிறாங்க பாருங்களேன். இதுதான் வந்து முத்துக்காடு போட்டிங்க. முத்துக்காடு கிட்டே இருக்கும். சிறமான வெயில் பழகுது. மணி 11:40 கிட்ட ஆகுது. ஆனால் இப்போ 12 மணி ஆச்சுன்னா உச்சி வெயிலில் நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். கிளியுதுங்க பின்னாடி எங்களுக்கு, பயங்கரமாக கிளியுது ஹீட்டில். குளிச்சுட்டு வந்ததுனால ஏதோ பரவாயில்ல. So guys, ஒரு பெரிய சிக்கம் ஆயிடுச்சுங்க. என்னன்னா மனோஜ் ப்ரோ பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அப்புறம் டிஆர்எல்லாம் உடஞ்சிருச்சு. மோசமான தருணம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கேடிஎம் சர்வீஸ் சென்டர் தான் போகிறோம். பேனல் கூட ரெடி பண்ணிட்டோம். பேனல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேனல் ஒன்று நாங்கள் வச்சுருந்தோம். அந்த பேனல் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த பேனலை வந்து இப்போ மாற்றிட்டு, டிஆர்எல்னு உடஞ்சிச்சு, கையிலே வந்துச்சு, ஹோல்டிங் பண்ணிவிட்டு தென் இது மட்டும் நாங்கள் மாற்ற போகிறோம். இது மாற்றிட்டு பேனல் ஒன்று இருக்குது, அதை வச்சு எப்படியாவது சரி பண்ணிவிட்டு வண்டியை பழைய மாதிரி உயிர் கொடுத்துருக்குறோம்.